அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை ஆராதித்து அப்பா உம்மை மகிமைப்படுத்தத்தக்க கிருபைகளை தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை நினைத்தரலாம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களை தகுதியுடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. எங்களுடைய விண்ணப்பம் கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், பாவங்களை மன்னித்து ஆவியானவரே என்று கூட எங்களை பரிசுத்தப்படுத்தியறல வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, பற்பல தேசங்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கூட வந்த வண்ணம் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு அப்பா, ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்யும்படி செபிக்கிறேன். அப்பா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் தாமதம் பண்ணினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் செய்கிற காரியங்களை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை. அப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ குழந்தை செல்வங்களை கொடுத்து மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டில் குடியிருக்கிற பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றும்படியாக செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருடைய துக்கத்தை நீர் எடுத்து போடுகிற தேவன், உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லப்பா. ஆவியானவரே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. வெட்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்நாள் வெட்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததை நாங்கள் வேதத்தில் கண்டுகொள்ளுகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவ்வண்ணமான ஒரு இரட்டிப்பான சந்தோஷம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, கடன் சிறையோடு போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், பயம், கலக்கம், திகில் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அப்பா, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உரித்தாய் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் எங்களுக்காக சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா கலக்கங்களுக்கும் ஆண்டவரே வேதனைகளுக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, அது நிமித்தம்
குடும்பங்களில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மறையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மையை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே நீ அப்பா சந்திக்க வேண்டிய பிள்ளைகளை தேவன் சந்தித்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கட்டளையிடும். அது நிமித்தம் குடும்பங்களில் இருக்கிற பாடுகளும் துக்கங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெரும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அது நிமித்தம் வருகிற சோதனைகள் பாடுகள் துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா வியாதிகள்ந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்தில் இரட்டிப்பான சுகம் உண்டாகட்டும். ஆவி ஆத்ம சரீரங்களில் போராடி கொண்டிருக்கிற பொய் அபிஷேகத்தின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், பிசாசின் போராட்டங்கள் அப்பா, மந்திர வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீர் நிர்மூலமாக்கி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா இருக்கிற சகல போராட்டங்களிலும் விடுவித்து ஜெபிக்க துதிக்க வேதத்தை வாசிக்க இருக்கிற கட்டுகளை உடைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிகமாக ஜெபிக்க அதிகமாக வேதம் வாசிக்க அதிகமாக தேவனை துதிக்க ஆண்டவர் பலனை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் வல்லமையும் பலனையும் இந்த ஓய்வு நாளில் கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையின் ஆளுகைக்குள் கொண்டு வாரும் ஆண்டவரே. இன்று உலகெங்கு நடக்கிற ஆராதனைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. யார் யார் என்னென்ன விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தில் கடந்து செல்லுகிறார்களோ எல்லாருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஞானத்தால் நிரப்பும். வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்ய திராணியை கொடுமப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வாசல்களை திறந்து கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை காணுகிற ஆண்டவரே பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா நன்மைகளாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒலிவழி கருவிகளை எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தும். உம்முடைய மகனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போது ஆண்டவரே எங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு ஆவி ஆத்ம சரீரத்தில் மெய்யான விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. உம்முடைய விடுதலையை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாம் எங்களுடைய விடுதலைக்கு தடையாயிருக்குமாயின் தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே கிருபையாய் நீர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று மாத்திரம் பயன்படட்டும். சத்துரு எந்த தடைகளையும் கொண்டு வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். மறதிகள் அசதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இரட்டிப்பான பலனை ஆண்டவர் கட்டளையிட ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி அடிமைகள் கடந்து செல்லும் திசையெல்லாம் எங்களோடு நீர் கூட வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறேன். எங்களுடைய உடைமைகள் எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மோசையோடு சொன்னீரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் உம்முடைய சமூகம் கடந்து வரட்டும். எந்த சாத்தானும் எங்களை பின்தொடராதபடிக்கு உம்முடைய மகிமையின் பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே புது வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். சகல தடைகளை மாற்றும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ ആരുമില്ല, നീയൊഴിക யாரிலும் ஆசிரயமில்ல, நின்னில் மாத்திரமான എൻ്റെ சரணவுமே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என்னை ஒரு நாளும் கைவிடருதே, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ யாருமிല്ല, എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ யாருമില്ല, നീയൊഴിക யாரிലും ആശ്രയമില്ല, നിന്നിൽ മാത്രമാണെൻ്റെ ശരണവുമേ. നീയില്ലാത്ത ജീവിതം ശൂന്യമാണ്, നീ നയിക്കും പാതയിൽ നടത്തേണമേ. ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ, ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ പാടി സ്തുതിക്കും, ഞാൻ പാടി സ്തുതിക്കും, ആടി സ്തുതിക്കും, ഞാൻ പാടി സ്തുതിക്കും. എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ ആരുമില്ല, എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ ആരുമില്ല, നീയൊഴിക யாரிലും ആശ്രയമില്ല, നിന്നിൽ മാത്രമാണെൻ്റെ ശരണവുമേ. നീയില്ലാത്ത ജീവിതം ശൂന്യമാണ്, നീ നയിക്കും പാതയിൽ നടത്തേണമേ. ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ, ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ പാടി സ്തുതിക്കും, ഞാൻ പാടി സ്തുതിക്കും, ആടി സ്തുതിക്കും, ഞാൻ പാടി സ്തുതിക്കും. പാവങ്ങളെല്ലാം നീ പൊറുക്കണമേ, പാവിയാമെന്നെ നീ കാക്കണമേ. പാവങ്ങളെല്ലാം നീ പൊറുക്കണമേ, പാവിയാമെന്നെ നീ കാക്കണമേ. അറിഞ്ഞും അറിയാതെയും തെറ്റു ചെയ്തു പോയി എന്നകൃത്യങ്ങൾ ഓർത്തു ഞാൻ അനുതപിക്കും. അറിഞ്ഞും അറിയാതെയും തെറ്റു ചെയ്തു പോയി എന്നകൃത്യങ്ങൾ ഓർത്തു ഞാൻ അനുതപിക്കും. ഓ ശിക്ഷിക്കരുതേ, എന്നെ രക്ഷിക്കണമേ, കോപത്തോടെന്നെ നീ നോക്കരുതേ, നിൻ കരുണയെന്നിൽ നീ ചൊരിയണമേ. ഓ ശിക്ഷിക്കരുതേ, എന്നെ രക്ഷിക്കണമേ, കോപത്തോടെന്നെ നീ നോക്കരുതേ, നിൻ കരുണയെന്നിൽ നീ ചൊരിയണമേ. എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ ആരുമില്ല, എന്നെ ഒരു നാളും കൈവിടരുതേ, എനിക്ക് നീ ഭൂമിയിൽ ആരുമില്ല, നീയൊഴിക யாരിലും ആശ്രയമില്ല, നിന്നിൽ മാത്രമാണെൻ്റെ ശരണവുമേ.
നീയില്ലാത്ത ജീവിയം ശൂന്യമാണ്. നീ നയിക്കും പാതയിൽ നടത്തേണമേ. ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ, ഓ യേശുവേ, നിന്റെ പുണ്യനാമമെന്നും ഞാൻ പാടി സ്തുതിക്കും. ഞാൻ പാടി സ്തുതിക്കും, ആടി സ്തുതിക്കും, ഞാൻ പാടി സ്തുതിക്കും.